வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பீட்ரூட் ஹல்வா, ஒரு ஸ்வீட்டான டெசர்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த டெலிஷியஸ் டெசர்ட்டை வந்து பால், ஏலக்காய், கீ அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ண போகிறோம். நீங்கள் பீட்ரூட் சொன்னாலே இட்ஸ் அ பிளட் பியூரிஃபையர். ஸோ ரத்தத்தை சுத்திகரிக்கும், அதாவது க்ளீன் பண்ணும். அது நம்ம பாடியில் ஏதாவது பேட் பிளட் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணுறது தான் இந்த பீட்ரூட்டு. இதை ரெகுலராக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சம் பீப்புள் வந்து மார்னிங்ஸில் ஏபிசி ட்ரிங்க்னு சாப்பிடுவாங்க. அதில் வந்து பீட்ரூட் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். ஏபிசி என்னும்போது ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட்டு. சம் பீப்புள் வந்து ஆம்லா கூட யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்பிளில். ஸோ திஸ் அ வெரி குட். இது யார் என்ன ஆட் பண்ணாலும் பீட்ரூட் வந்து மெயினாக இருக்கும், அது ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு பீட்ரூட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் கீ ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் தான் நான் போட போகிறேன். ஏன்னா எல்டர்ஸு, கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம், அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் வந்து ஜாக்ரி யூஸ் பண்ணுறேன், வெல்லம் போட போகிறேன். அண்ட் ஏலக்காய் பவுடர் அண்ட் கொஞ்சம் சுக்கு பவுடரும் போடுறேன். ஏன்னா சுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் சுக்கு பவுடரை ஆட் பண்ணலாம். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரையிங்க்கு வச்சுருக்கேன். அண்ட் இதை கொதிக்க வைக்கிறதுக்கு, இது பாயில் பண்ணுறதுக்கு மில்க்கு, பாயில்டு மில்கே அதில் போட்டு வேக வைக்கலாம். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராவாக 1 glass ஆஃப் வாட்டரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரை போட்டு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பீட்ரூட்டை பீல் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்மால் பீசஸாக கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஃபுல் பீட்ரூட்டை மிக்சியில் போட முடியாது, அதனால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் போட போகிறோம். அதே மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். ஸோ அதையும் செப்பரேட்டாக வச்சுருங்க. ஏன்னா சம் பீப்புள் வந்து இந்த குட்டி பசங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கலன்னு தூக்கி போட்டுடுவாங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்டாக இருக்கும். இதில் ஒன் மோர் திங், நான் ட்ரை கிரேப்ஸை வந்து மிக்சியில் போட மாட்டேன். அதை லாஸ்ட்டாக நம்ம அந்த அது நல்லா குக் ஆகும்போது அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதை பீட்ரூட் ஹல்வாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பீட்ரூட்டை நம்ம நல்லா இது பண்ணோம் இல்லைங்களா, மிக்சியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு கடாயில் பேன் வச்சு அதில் கொஞ்சம் 1 to 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ போட்டு அதில் நம்ம இந்த பீட்ரூட்டை கிரைண்ட் பண்ணியிருக்கிற பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை நல்லா ஸ்டர் பண்ணிடலாம். ஸ்டர் பண்ணிட்டு வரும்போது இப்போ அது நல்லா அது குக் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த கீயோடையே அது நல்லா அது பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது எப்படி இதில் சேஞ்ச் ஆகுதோ நம்ம பாடியிலையும் இது சாப்பிட சாப்பிட நம்ம பிளட்டும் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றிட்டோம். 1/2 glass வாட்டர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 glass வாட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அதோடு அது குக் ஆகட்டும், நல்லா பாயில் ஆகட்டும். இந்த பீட்ரூட் நல்லா அது பாயில் ஆகிட்ட பிறகு அப்போது ஒரு கலர் வரும். இதுக்கு நீங்கள் எந்த கலர்ஸும் ஆட் பண்ணவே வேண்டாம். இது நேச்சுரலாகவே கலர்ஃபுல் ஐட்டம். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் நெசசிட்டியே இல்லை. இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு 10 minutes ஆனோடனே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வில் ஆட் மில்க். இப்போ மில்க் ஆட் பண்ணோன்னே பாருங்கள் அப்படியே ரோஸ் மில்க் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட் ஹல்வாவை யாருக்காவது சாப்பிட பிடிக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த பீட்ரூட் ஹல்வா பண்ணிட்ட பிறகு
ஒரு மில்கில் அது 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள். அந்த மில்க் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறச்சு பாருங்கள், அது மிக்ஸ் ஆக ஆக கலர்ஃபுல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பேபி பிங்க் கலரில் வந்திருந்தது, அப்படியே பாருங்கள் அந்த ரெட்டும் பிங்க்கும் கலந்துச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்படியே அந்த வாட்டர் எல்லாமே அதில் கலந்துருச்சு, மில்க்கும் கலந்துருச்சு. இப்போ ஒரு பேஸ்ட் டைப்பில் வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் we'll add that ஜாக்ரி பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜாக்ரி இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கும், மிச்சம்லாம் பவுடர்டாக தான் இருக்கும். ஸோ இது போடும்போது அதோடு அது கரையும், அது நல்லா அது கரைஞ்சிட்டோம். இப்போ அந்த பவுடர் பண்ணியிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு அண்ட் சுக்கு பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதோட அந்த ட்ரை கிரேப்ஸை நம்ம அதில் மிக்சியில் போடாமல் வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஸ்டர் பண்ணிடலாம். நான் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்க இல்லைங்களா, பாதாம், பிஸ்தா அண்ட் கேஷ்யூ நட்ஸ் போட்டிருந்தேன். அண்ட் அந்த ஸ்மெல்லுக்காக இலாச்சியும் போட்டிருந்தோம். அண்ட் சுக்கு வந்து சம் பீப்புளுக்கு இதில் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டா கோல்டு வரும்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவோம், அதனால் சுக்கு பொடி போட்டுக்கும்போது கோல்டெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. இப்போ இது அப்படியே நல்லா ஒரு முறை ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆஃப் கீயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நெசசிட்டிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதோடு கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், எப்படி இது வேறு மாதிரி இந்த பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும் பாருங்கள். நீங்கள் பழனி பஞ்சாமிர்தம் இல்லைன்னா ஜாமு, லாஸ்ட்டில் ஜாம் டைப்பில் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரெட்டோட ஜாம் வச்சு காமிச்ச மாதிரி காமிச்சேன். பட் திஸ் இஸ் அ ஹல்வா, இட் இஸ் நாட் ஜாம். ஸோ கீ போட்டாச்சு. அவங்களுடைய விருப்பம் தான், எவ்வளோ கீன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பண்ணுறது வந்து ஹல்வா தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுவுமே ஒட்டாமல் வரும். இந்த கீ ஆட் பண்ணணும் பாருங்கள், அழகாக இருக்குது. இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். நல்லா அது அப்சர்வ் பண்ணிடும் மொத்தத்தையும். இது பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து பார்க்குறச்ச இந்த மாதிரி ஹல்வா டைப் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து சர்விங் இதில் போட்டுடலாம். சர்விங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸ்மெல் வந்து சூப்பராக அந்த கீ, அந்த ஜாக்ரி அண்ட் பீட்ரூட் அண்ட் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக, அந்த டெக்கரேஷனுக்காக அந்த பாதாம் பிஸ்தாலாம் வச்சுருக்கேன் மேலே. பட் இதை நான் வந்து ஏன் பிரெட் பீசஸ் வச்சேன்னா, நீங்கள் சம் பீப்புள் மார்னிங்ஸில் இது வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங்கில் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அர்ஜென்ட்டாக போகும்போது இதை ப்ரெட்டில் வந்து நல்லா ஜாம் டைப்பில் தடவிட்டு 2 பிரெட் பீசஸ்க்கு மிடில் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா பிளட்டும் வரும். அண்ட் மார்னிங்ஸில் ஈஸியாக ஒரு டிஃபன் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஃபீலிங்கு ஃபினிஷ் ஆகிடும் நம்மளுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப்